இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போதும் மாப்ள. வானதியோட எந்த குணமும் வசுந்தரா கிட்ட இல்லையே. கரெக்டா சொன்னீங்க மாமா. கோயில்ல அவ நடந்துகிட்ட விதத்தை நீங்களே பார்த்திருப்பீங்க. எனக்கு வந்த கோவத்துக்கு அவளை தூக்கி போட்டு ஒரே மிதி மிதிச்சிருப்பேன். வானதிக்காக நான் விட்டுட்டேன். வானதிக்காக தான் மாமா எல்லாரும் அமைதியா இருக்கோம். வானதி சந்தோஷமா இருக்காளா மாப்ள? வானதி சந்தோஷமா தான் இருக்கா மாமா. எனக்கு போதும். உங்களுக்கு ஊத்திங்க, ஊத்திக்கிங்க, வைக்கப்படாதீங்க. Cheers. அப்படிதான். என்ன சொன்னீங்க? வானதி சந்தோஷமா தான் இருக்காளா? ஆமா மாமா. அம்மா கிட்ட கூட சொன்னேன். அவங்க நீ அமைதியாரு, அப்புறம் வானதி வருத்தப்பட போறேன்னு சமாதானம் சொல்றாங்க. சரி மாப்ள, பொறுமையா இருங்க. சில விஷயங்களை ஆற அமர தான் முடிவு செய்யணும். ஓ, நைட்டு சொன்னீங்களே அதுவா? அதேதான். வானதி கிட்ட சொல்லிடுங்க. திடீர்னு நீங்க இப்படி கிளம்புவீங்கன்னு நான் நினைக்கல. திடீர்னு போற மாதிரி திடீர்னு வந்து நிப்பம்மா. நீங்க திரும்பவும் வரணும். நீங்க வந்தாதான் உங்களுக்கு எந்த மன வருத்தமும் இல்லைன்னு நான் நம்புவேன். அது நடக்கும்மா. அம்மாடி வசுந்தரா, வானதிய நல்ல விதமா பாத்துக்க. 4 இடத்துக்கு கூட்டிட்டு போ. சந்தோஷமா இரு. மாப்ள, நீங்களும் கூட போங்க. அப்பதான் வானதி சந்தோஷப்படுவா. நான் போற வேலை முடிஞ்சதும் வந்துருவேன். இந்த கிழவன் பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ உருட்டல் வேலையா இருக்கே. இப்ப நம்ம தேடி போற அந்த ஆளு வானதியோட அப்பா அருணாச்சலம் தானான்னு நீ நல்லா விசாரிச்சிட்டல்ல? ஐயா, ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா விசாரிச்சிட்டேன் ஐயா. வானதியோட அப்பா கிடைச்சிட்டதாவே நினைச்சுக்கோங்க. அப்படி மட்டும் நடந்துட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பாமுங்கய்யா. ஓ நடிக்குதுங்க ஐயா. ஓ, வானதி அம்மாயா. வானதி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. அப்பா எதுவும் வேலையா இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ சொல்லு. போன வேலை முடிஞ்சதும் சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? நாங்க தான் இத்தனை பேர் இருக்கோம்லப்பா, அப்புறம் ஏன் அங்க தனியா இருந்து கஷ்டப்படுறீங்க? கண்டிப்பாமா, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இங்க வேலை முடிஞ்ச கையோட நேரா அங்கதான் வருவேன். சரிப்பா. அப்புறம் அப்பா, நேரத்துக்கு சாப்பிடணும். மருந்து மாத்திரை எல்லாம் மறக்காம எடுத்துக்கணும், சரியா? ஒரு நாள் மாத்திரை போடாம இருந்தாலும் உடம்புக்கு பிரச்சனை ஆயிடும்பா. சரிம்மா. கேக்குறதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு உங்க இஷ்டத்துக்கு இருந்துடக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கொஞ்சமாவது உடம்ப பாத்துக்கோங்கப்பா. சரிம்மா. ஊர்ல எல்லாரையும் நான் கேட்டேன்னு சொல்லுங்க. சரிப்பா, நான் அப்புறமா போன் பண்றேன். சரிம்மா. சரிம்மா. யார் நீங்க? அம்மா, எங்க வீட்டு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மலேசியால இருந்து வந்த வசுந்தரா அம்மா இங்கதானே தங்கியிருக்காங்க? ஆமா, எங்க சம்பந்தி தான் அவங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷமா. நான் அவங்கள பார்க்கணும், அதான் ரொம்ப நேரமா வாசல்லே காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரு? நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியுமா? சரி, உள்ள வாங்க. சரிம்மா. நான் என்ன சொன்னாலும் அது உன் நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும், புரிஞ்சுதாம்மா? சம்பந்தி, உள்ள வாங்க. ஏன் வாசல்லே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வசுந்தரா, யார் அந்த ஆளு? அந்த ஆளை பார்த்ததுமே உன் முகமெல்லாம் பேரஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. அவன் என்னமோ ஆபரேஷன் செலவுக்கு நீ 2 லட்சம் ரூபாய் கொடுத்ததா சொல்றா.
இப்ப என்னடான்னா நீ பாட்டுக்கு 10,000 ரூபாய் எடுத்து முள்ளங்கி பத்த மாதிரி அவன் கையில குடுக்குற. இங்க பாரு, இதெல்லாம் என் கணக்குல சேராது. நான் உனக்கு எவ்வளவு பேசிருக்கனோ அவ்வளவுதான் கொடுப்பேன். இப்ப வந்துட்டு போனது யாருன்னு நினைச்ச? யாரு? அதான் அவனே சொன்னானே, என்னமோ அவனுக்கு உதவி தேவைப்பட்டப்பெல்லாம் நீதான் பண உதவி செஞ்சேன்னு. என்கிட்ட பணம் வாங்குறதுக்காக அந்த ஆளு போட்ட நடிப்பு. நடிப்பா? அப்படின்னா உண்மையிலேயே அந்த ஆள் யாரு? அவருதான் எனக்கு தாலி கட்டின புருஷன். ஐயோ, ஓ புருஷனா? ம், ஐயோ, எங்க என்ன மாட்டி விட்டுருவாரோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேளை பணத்தை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரு. நீ கொடுத்த டபுள் பேட்டாவையும் அந்த ஆளு சுருட்டிட்டு போயிட்டாரு. ஏய் சரி சரி, போனா போட்டு விடு. நல்ல வேளைக்கு உன்னை மாட்டி வைக்காம இருந்தார்ல, உன்னை மாட்டி விட்டா நானும் எல்லாம் சேர்ந்து மாட்டிக்குவேன். ம், போய் தொலையட்டும். ஆனா உன்னை வசுந்தரா, நீ இங்கிருந்து போற வரைக்கும் அந்த ஆள் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்து உன்னை பார்க்க கூடாதுன்னு கண்டிஷனா சொல்லிடு. ம். ஏன் எதுக்கு இதெல்லாம் நீ எடுத்துட்டு வர? சொல்லிருந்தா நான் வந்து எடுத்துட்டு போறேன். இதத்தான் நானும் சொன்னேன். அதை என் புருஷன் கேட்கணுமே. தங்கச்சி அம்மா சம்பந்திக்கு நீ உன் கையால கொண்டு போய் கொடுத்தாதான் மரியாதையா இருக்கும்னு சொல்றாரு. அவர்கிட்ட என்ன பேச சொல்ற? சரி விடு. இந்த வீட்ல நாம பண்ற டிராமாவெல்லாம் பார்த்து யாருக்கும் சந்தேகம் வராம இருக்கணும்னா இதெல்லாம் செய்யறதுல ஒன்னும் தப்பில்ல வசுந்தரா. அப்புறம் வசுந்தரா, இதுக்காக மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட பேசுறதுக்காக தான் நான் இப்ப வந்திருக்கேன். என்ன? இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கதிகலங்க வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆமா, அதான் வானத்திக்கும் கார்த்திக்கும் தெரியாம அவங்களுக்கு நானே விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறதா உன்கிட்ட சொன்னல. ம், ஏற்கனவே அவங்களுக்கு கோர்ட்ல இருந்து 2 நோட்டீஸ் வந்துருச்சு. அத வானத்திக்கும் கார்த்திக்கும் தெரியாம நான் எப்படியோ கிழிச்சு போட்டுட்டேன். ஆனா பாரு, நாளைக்கு மறுபடியும் கோர்ட்ல இருந்து 3வது நோட்டீஸ் வரப்போகுது. இப்போ அதையும் வாங்கி நம்ம கிழிச்சு போடணுமா? அதுதான் இல்ல. நாளைக்கு கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்ததும் நீ செய்ய வேண்டியது என்னன்னா, இத மட்டும் நீ சரியா பண்ணிடு. அதுக்கப்புறம் அந்த ராஜராஜேஸ்வரி கதி அதோ கதிதான். நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன். இந்த குடும்பத்தோட அஸ்திவாரத்தை ஆட்டாம விட மாட்ட போல இருக்க. அதை எப்படி விட்டுருவேன் வசுந்தரா? இதுக்காக தான் நானும் என் பொண்ணும் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு மட்டும் நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சுட்ட, அதுக்கப்புறம் நாங்க ஜெயிச்ச மாதிரி தான். அமுதா, இப்பவே நீ ஜெயிச்சதா வச்சுக்கோ. நீ சொல்றத செய்யறதுக்கு தானே நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். நாளைக்கு கோர்ட்ல இருந்து மட்டும் நோட்டீஸ் வரட்டும், அப்புறம் என்ன நடக்குதுன்றத பாரு.